ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோடை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி தீபாவை எப்படியாவது காப்பாற்றி கூட்டிகிட்டு வரும்னு சொல்லிட்டு அவங்க அந்த காட்டுக்குள்ளே வந்துருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க. ரம்யா அந்த பாக்ஸுக்குள்ளே அவங்க தீபாவை அவங்க அடைச்சி வைக்கிறாங்க. அப்போ கடைசியில் ரம்யா சொல்கிறாங்க, தீபா நான் இப்போ கூட சொல்கிறேன், அந்த பரிகாரம் செய்ய வேண்டாம் வா அப்படிங்கவும். அப்போ சாமியார் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா தீபா உங்கள் மேலே ரம்யா மேடத்துக்கு எவ்வளவு பாசம்னு, இப்போ கூட நீங்கள் பரிகாரத்தை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுதாங்க அப்படிங்கவும். அப்போ தீபா சொல்கிறாங்க, அந்த பரிகாரத்தை நான் செய்தே முடிப்பேன், ஏன்னா இது என்னுடைய அத்தையை எப்படியாவது காப்பாற்றணும், அதுக்காக என்னை மன்னிச்சிரு ரம்யா, இந்த பரிகாரத்தை செய்து முடிக்க தான் செய்வேன் அப்படின்னு அவங்க அந்த பாக்ஸுக்குள்ளே இறங்கிருந்தாங்க. அப்போ ரம்யா சந்தோஷப்படுதாங்க, இதுதான்டி எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தீபா நீ பத்திரமா உள்ளே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு மூடியை போட்டு ஆணியை வச்சு அரைஞ்சிருந்தாங்க. இதோட உன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு ரம்யா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க பார்த்தோம்னா அந்த பாக்ஸை மேலே மலை மேலே இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து உருட்டி விட்டுருந்தாங்க. அதில் அந்த பாக்ஸுக்குள்ளே இருந்த தீபா அப்படியே சொல்லணும் அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி அந்த கரெக்டாக அந்த காட்டுக்குள்ளே வந்துருந்தாங்க. வந்ததுமே தீபா இங்கே தான் எங்கேயோ இருக்கணும்னு எனக்கு உள் மனசு சொல்லுது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாங்க. எப்படி கார்த்தி அப்படி கரெக்டாக சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் தீபா அங்கே தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்க அந்த காட்டுக்குள்ளே தேடி வந்துட்டு இருக்கும்போது ரம்யாவும் சாமியாரும் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே கார்த்தி ஓடி வராங்க. ரம்யா, தீபாவை எங்கே ரம்யா உங்கள் கூட தானே வந்தா, எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ரம்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ இவன் கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வந்துட்டானே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரம்யா சாமியார்கிட்ட கண்ணை காட்டுறாங்க. சாமியாரும் புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அப்போ கார்த்திகிட்ட ரம்யா சொல்கிறாங்க, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் இந்த காட்டுக்குள்ளே வந்தோம் பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு, ஆனால் திடீர்னு பார்த்தோம்னா தீபாவை காணலை, அவளை தேடி தான் நாங்களும் ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறங்க. இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ரம்யா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் கார்த்தி நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் வந்தோம், இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம்னு சொல்லி நானும் எவ்வளவோ அவட்ட கெஞ்சி கேட்டேன், ஆனால் தன்னுடைய அத்தையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பரிகாரத்தை செய்தே முடிக்கணும்னு சொல்லிட்டா, அதனால தான் நாங்கள் 3 பேரும் இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனால் பார்த்தோம்னா வழி தவறி எங்கேயோ காணாமல் போயிட்டு அவ்வளோதான் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்தி ஐயோ தீபாவுக்கு அந்த காட்டில் எங்கேயுமே வழி தெரியாத, அவள் எங்கே போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி ஆளளவுக்கு ஒவ்வொரு இடத்துல தேடலாம்னு சொல்லவும் ரம்யாவும் சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல தேடுறதை விட ஆளளவுக்கு ஒவ்வொரு இடத்துல தேடினா கண்டிப்பாக தீபாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கார்த்தியும் அவங்க ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல தேடிட்டு இருக்கிறாங்க. ரம்யா அந்த சாமியாரை அழைச்சிட்டு போகிறாங்க. இன்னுமேலும் கார்த்திக் கண்ணை நம்ம பற்றக்கூடாது, நீ எங்கேருந்து கிளம்பி போயிரு, நானும் என் வீட்டுக்கு கிளம்பி போயிருது அப்படிங்கவும் சரின்னு சொல்லிட்டு சாமியாரும் சரின்னு சொல்லி அங்கே கிளம்புறாங்க. அப்போ ரம்யா தீபாவோட ஃபோன் அந்த சாமியார்கிட்ட கொடுக்குறாங்க. இது போகிற வழியில் நீ எங்கேயாவது தூக்கி போடுற அப்படின்னு சொல்லவும் சாமியார் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபோனை ஆன் பண்ணி வச்சனால அந்த சிக்னலை வச்சு போலீஸ்காரங்க கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தீபாவோட ஃபோன் சிக்னல் காட்டுற அப்படிங்கவும் அந்த இடத்த நோக்கி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா சாமியார் கையில் தீபாவோட ஃபோன் இருக்குது. இதை பார்த்ததுமே கார்த்திக்கு சந்தேகம் வந்துடுது. சாமியாரை போட்டு அடின்னு அடித்து அவங்க உண்மையை கேட்குறாங்க. சாமியார் நடந்து எல்லா உண்மையை சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கான ரம்யா தான், ரம்யா சொல்லி தான் இந்த மாதிரிலாம் பண்ணணும், நான் சொல்ல போனால் உண்மையான சாமியாரே எனக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்தி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ரம்யா எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கும்போது, ரம்யா உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகியா இந்த ரம்யா அப்படின்னு சொல்லி கார்த்தி ரொம்பவே ஆவேசத்தோடு இருக்கிறாங்க. அப்போ கார்த்திட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ரம்யாவை அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம், இப்போ நம்ம தீபா எங்கே இருக்கிறாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கல அப்படிங்கும்போது தீபாவை எந்த இடத்துல வச்சு அவளை அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு நீங்கள் உருட்டி விட்டீங்க அப்படின்னு கார்த்தி கேட்கவும் சாமியார் அந்த இடத்த சொல்கிறாங்க. அந்த இடத்த நோக்கி கார்த்தி சாமியார் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா தீபா அந்த பாக்ஸுக்குள்ள உருண்டு அவங்க மலை மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கிறாங்க அந்த தண்ணிக்குள்ளே. அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா ஒரு அம்மன் கோவில் அங்கே இருக்குது. அது பக்கத்தில் அந்த தண்ணிக்குள்ளே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் அந்த பாக்ஸ் சிக்கிருது. அதனால அந்த பாக்ஸ் அதில் மாட்டிட்டு அப்படியே நின்றுது. ஆனால் தீபா மயக்கத்தில் இருக்கிறாங்க. கார்த்தியும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்தோம்னா சாமியார் சொல்லியிருந்தாரு, இந்த பாக்ஸில் தான் தீபாவை நாங்கள் அடைச்சி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்தி அந்த சாமியார் போட்டு பலார்னு போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ சாமியார் சொல்கிறாங்க, உண்மையிலே நான் சாமியார் கிடையாது, நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணினேன், இது எல்லாத்துக்கு காரணம் இந்த ரம்யா தான் அப்படிங்கிறாங்க. ரம்யாவை நான் அப்புறம் வச்சுக்கிட்டு தான் இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, என்னோட தீபாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருதுன்னா அவங்க 2 பேரும் நான் உண்மையிலே உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு கார்த்தி ரொம்பவே ஆவேசத்தோடு அவங்க போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. பாக்ஸில் அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா தீபா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாங்க.
தீபாவை எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் தீபாவுக்கு வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் அவங்க மயக்கத்தில் இருக்கிறாங்க. உடனே வந்து நம்ம தீபாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு கார்த்தியோட ஃப்ரெண்டு சொல்லவும் அந்த சாமியாரையும் அழைச்சிக்கிட்டு தீபாவையும் அழைச்சிக்கிட்டு அவங்க நேராக வந்து ஹாஸ்பிட்டல் நோக்கி அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க. ரம்யா வந்து ரொம்பவே குழப்பமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சாமியார் வந்து அவன் வந்து கார்த்திக் கண்ணில் பற்றக்கூடாது, என்ன ஆச்சுன்னு தெரியல, சரி நம்ம எதுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த சாமியாருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சாமியார் சொல்கிறாங்க ரம்யா தான் ஃபோன் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நீ வந்து எங்ககிட்ட இருக்குன்னு பேசக்கூடாது, நீ இல்லாத மாதிரிக்கு நீ ரம்யாட்ட எப்படி பேசுவே அப்படி பேசு அப்படிங்கவும் சாமியாரும் ஃபோன் பண்ணி அவங்க வந்து ரம்யாட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ஓப்பன் மைக்கில் போடு அப்படிங்கும்போது ஓப்பன் ஸ்பீக்கரில் போட்டு விட்டுருந்தாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க கார்த்திகெல்லாம் நீ படல இல்லை, நான் சொன்ன வரைக்கும் நீ வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டேல அப்படிங்கவும் இதெல்லாம் கார்த்திக் கிட்ட ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ரம்யா எந்த அளவுக்கு மோசமானவளா, அவள் எவ்வளவு சுயநலமாக இருந்திருக்கிறா, தீபா வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுன்னு கூட நினைக்காம இப்படி வந்து அவளை வந்து தீர்த்துக்கிட்டதுக்காக இந்த மாதிரிலாம் தீபாவை பண்ணியிருக்கிறாள். தீபா வந்து ரம்யாவை எவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனால் இவ்வளோ பெரிய நம்பிக்கை துறைக்கையாக இருந்திருக்கிறாள். இதுக்கெல்லாம் காரணம் அவள் என்ன கல்யாணம் பண்ணுறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு கார்த்தி வந்து ரம்யா மேலே ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ரம்யா வந்து சாமியார்ட்ட வந்து ஃபோனில் பேசுகிறாங்க. அப்போ வந்து ஃபோனில் சொல்கிறாங்க நீ வந்து கார்த்திகல்ல மட்டும் பற்றாத, நீ இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடும், உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தாரேன், ஆனால் கார்த்திகல்ல மட்டும் பற்றாது அப்படிங்கவும் சாமியார் சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரிக்கு நான் செய்திருது அப்படிங்கிறாங்க. அப்போ கடைசியாக சரி நீங்கள் வந்து நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வர முடியுமா அப்படிங்கவும் ரம்யா வந்து கொஞ்சம் குழப்பமடைகிறாங்க. எதுக்காக நீ சொல்கிற இடத்துக்கு என்ன வர சொல்கிற அப்படிங்கும்போது ஒரு முக்கியமான ஆதாரத்தை உங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சாமியார் வந்து பொய் சொல்கிறாங்க. அதை நம்புகிறாங்க. அதை நம்பி ரம்யாவும் அந்த இடத்துக்கு வராங்க. ரம்யாவை கையும் களமாக பிடிச்சி அவளை போலீஸில் மாட்ட விடுன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து இந்த மாதிரிக்கு ஒரு பிளானை போடுறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க.